Zombie apocalypse. ஹலோ குட்டிப்பையன் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 16th May சண்டே. இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாக்டவுனில் வந்துட்டு ஒரு சின்ன இஷ்யூ வந்துட்டு என் பைக்கில் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பைக் மெயின்டெனன்ஸ் வந்து டிப்ஸு சொல்லலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ரைடு எங்கேயும் நம்ம போக முடியாது. பைக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 days வந்துட்டு நின்றுட்டே இருக்குது. அதனால் என்னென்ன இஷ்யூ அப்படின்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு இது பண்ணுறேன். என் பைக் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் வந்து பார்க் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷேடோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. டாப்பு எதுவுமே மழைனாலும் சரி வெயில்னாலும் சரி அங்கே தான் நிறுத்தி ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. மழை வெயில் அப்படின்ட்டு அதில் நிறுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம R15 வந்து பேசிக்காகவே டிஸ்க்கு வந்துட்டு ரெஸ்ட் ஆகும். அந்த இஷ்யூ தான் வந்திருக்கு. அதை வந்து நான் இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிசால்வ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்ட்டு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வண்டியை வந்துட்டு ஒரே இடத்துலையே வந்து நிறுத்தி வைக்காதீங்க. அப்படி நிறுத்தி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, அந்த டயரில் வந்துட்டு அப்படியே ஒரே இடத்துல நிற்கிறதுனால ஃப்ளாட்டாக வந்துட்டு அந்த இடம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பைக்கை வந்துட்டு முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுங்கள். R15 டியூக் அந்த மாதிரி KTMலலாம் பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டாண்டிங் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு சைடு ஸ்டாண்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு முன்னாடி பின்னாடி மூவ் பண்ணுங்கள். அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்கை வந்துட்டு வாஷ் பண்ணி நிறுத்துங்க. அப்படியே நிறுத்தாதீங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஒரு 1.5 week ஒன்ஸாவது நான் வாஷ் பண்ணிடுவேன். பைக்கை வாஷ் பண்ணி க்ளீனாக தொடச்சிடுவேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இந்த ரஸ்ட்டு வந்துட்டு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரஸ்ட் ஆகும். அது வந்துட்டு கம்மியாகும். நம்ம பைக்கு வந்து நல்லாயிருக்கும். அது இல்லாமல் எலி தொல்லைங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு எலி தொல்லைலாம் இருக்கும். ட்ரைனேஜ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால எலிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பைக்கை மூவ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலி வந்துட்டு நமக்கு வராது. கைஸ், நான் பார்த்தீங்கன்னா வந்து துணி போட்டு தான் வந்து வண்டியை மூடிட்டுருக்கேன். துணி மீன்ஸ் வந்து ஒரு சாரீ மாதிரி வந்து கவர் பண்ணி மூடிட்டுருக்கேன். அது வந்து எதுக்குன்னா, வெயில் வந்து டைரெக்டாக பட்டு பெயிண்ட் வந்துட்டு டேமேஜ் பண்ணிடும். அதுக்காக வந்து நான் அது போட்டிருக்கேன். கவர் இன்னும் வாங்கலை. கவர் வாங்கிட்டேன்னா வந்துட்டு நான் கவர் தான் போடுவேன். நான் துணி போட்டிருந்தாலுமே வந்துட்டு மழை பெய்யும் போது வந்து நான் துணி எடுத்துருவேன். வண்டி மட்டும் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு இங்கே வேறு ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அதை அப்படி ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளாத்ஸ் போட்டு மட்டும் நீங்கள் வண்டியை வந்து கவர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு மழை பெஞ்சிச்சின்னா வந்து அதில் வந்து இருக்க மாய்ஸ்சரைஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அப்படியே உள்ளே இறங்கிடும். அதனாலேயும் கூட நமக்கு வந்து ரஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்ரி வந்துட்டு நமக்கு வண்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இப்போ இருக்க பைக்ஸில் வந்துட்டு நமக்கு கிக்கரே கிடையாது. ஸோ அதனால் பேட்ரி இருந்தால் மட்டும்தான் பைக் ஸ்டார்ட் ஆகும். 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். R15 மட்டும் பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து 2000 RPMல வந்து நிற்கும். அது வந்துட்டு பொறுமையாக வந்து வார்ம் அப் ஆகி அதுவே வந்து 1.5 வந்து RPMல வந்து நின்றும். அதுதான் பார்த்திங்கன்னா அதோடைய வந்து ஒரு கான்செப்ட்டு. நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும். 2 days ஒன்ஸு பைக்கோடைய பேட்ரி வந்து டவுன் ஆகாது. நெக்ஸ்ட்டு வாங்க கைஸ், நம்ம போய்ட்டு அந்த ரஸ்ட்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பிளாக் கூப்பர் வந்துட்டு அங்கே தான் எப்பயும் நிற்பான். அங்கே வெயிலில் தான் வந்து நிற்கும். இன்றைக்கி இந்த ரஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபார்ம் ஆகுது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு. இதை தான் நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னா வந்துட்டு நம்ம ஒரு கிளாத்து WD-40 தான் பெட்ரு. பட் ஆனால் நம்மக்கிட்ட இப்போது கெரோசின் தான் இருக்குது. கெரோசின் வச்சு தான் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே வந்து கெரோசின் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். அது ஸ்ப்ரே பண்ணணும். பட் ஸ்ப்ரே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம க்ளீன் பண்ணுவோம். சேம் லைக் வந்து ஃப்ரண்ட்டு டயர்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க்லேயும் வந்துட்டு நமக்கு அந்த ரஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம கரெக்டாக இப்போயே க்ளீன் பண்ணினோம்னா வந்து நமக்கு ஃபார்ம் ஆகாது. ஓகே, இதை நம்ம க்ளீன் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி டயரை வந்துட்டு இப்படியே நிறுத்தி வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளாட்டான ஒரு டயர் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பண்ணாதீங்க.
ரஸ்ட்டு இருந்து நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா டிஸ்க்கு பேடுலேயும் வந்துட்டு நமக்கு டேமேஜ் வந்துட்டு வந்துடும். அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம ரஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். WD-40 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்து க்ளீன் ஆயிரும். பட் ஆனால் நம்மக்கிட்ட இப்போது லாக்டவுனால் WD-40 வாங்க முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு கெரோசின் யூஸ் பண்ணுறோம். இப்போதைக்கு தொடச்சி வைப்போம். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நம்ம வந்து WD-40 யூஸ் பண்ணிக்கலாம். WD-40 ஒன்றும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ஜஸ்ட் ஒரு க்ளீனர் தான். அது வந்து நிறைய பேர் செயின் லூபாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி அது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அது நாட் எ லூபு, அது ஜஸ்ட் ஒரு க்ளீனர். அது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. தெரியாமலே நிறையா யூடியூபர்ஸ் வந்துட்டு அதை ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க. தெரியாமன்ட்டு இல்லை, அவங்க இதுக்காக ப்ரொமோட் பண்ணுறாங்க. பாருங்கள், நமக்கு ரஸ்ட்டு போகிறது தெரியும். நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக் வந்து நான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் ஒரு 40 தான் தேவைப்படுது. கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி நம்மளை 1K வர வைங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, அப்போ என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டோ என்ன வியூஸோ அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே இருக்குது. எதனால வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு DIY தான். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம வந்துட்டு இப்போ லாக்டவுன் வெளியே போய் எதுவும் வாங்க முடியாது. தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, வீட்டிலே இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். டாடா, பாய்.